சொன்னால் இனிமேல் வந்துட்டுது யாருக்கும் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஸ்டி நடந்து கொண்டு இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மாஸ்டர் நிறைய பேருங்கோ நல்ல வடிவாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய லண்டனில் இருக்கிற அக்கா விட்ட போகிறோம். ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம். அவன் விட்டு தான் இன்றைக்கு போகிறோம். ஓகே, நாங்கள் இன்றைக்கு அங்கே போய் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு விருந்து, எங்களுக்கு இல்லை, இன்றைக்கு புது வீடு கட்டின வழியினால அவர்களுக்கு ஒரு விருந்து தான் இன்றைக்கு செய்ய போயிடலாம். பார்த்தீங்களோன்னு சொன்னால் இப்போ நாங்கள் போய் ஆக்கள் போகிறதால எனக்கு கதைக்கெல்லாம் போயிட்டது. எங்கள் விருந்து இன்றைக்கு அந்த புது வீடு குடி புகுதல் அதனால் அது எங்களுக்கு ஒரு விருந்து தான் இன்றைக்கு எங்களை அழைச்சிருக்கணும். அங்கே தான் இன்றைக்கு செல்ல போகிறோம். அங்கே போய் பிரியாணி தான் எப்படி செய்கிறான்னு தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். பெரிய அண்டா வச்சு இன்றைக்கு அதில் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு காட்ட போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் போய் போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட அந்த பெல் பட்டன் நம்பருக்கா கிளிக் பண்ணுங்க. எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. அதர்வைஸ் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் பிரியாணிக்கு தேவையான பொருள் பார்க்கணும். என்னென்னு சொன்னால் அண்டா வச்சுருக்கு. அதுக்குள்ளே கருவாப்பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு வடிவாக வதங்க வேணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். அடுத்தது ஏலக்காய் போட வேணும். கொஞ்சம் ஏலக்காய் நல்ல வடிவாக வாசமாக இருக்கணும். கொஞ்சம் முண்டனை போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது அந்த பூ, பிரியாணி பூ ஒன்று இருக்குது, அதையும் போட்டுக்கொள்ளுங்க. மற்றது இந்த பிரியாணி இலையன்னு சொல்கிறது தானே, அந்த இருக்குது இலை, அதையும் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. மற்றது வெங்காயம், அதையும் போட்டுக்கொள்ளுங்க. நல்ல வடிவாக கூடுதலாக வெங்காயம் போட்டு நல்லா வடிவாக வதக்கி கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது தக்காளி பழமும் பச்சை மிளகாயம் அதையும் வடிவாக போட்டு அடி பிடிக்காமல் கிண்டி கொள்ளுங்க. பாருங்க, வடிவாக கிண்டி எடுக்க வேணும். அது நல்ல வடிவாக அடிப்பிடிக்காமல் தக்காளி பழம் கரையை மட்டும் வடிவாக வதக்கி விடுங்க. உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே பிரியாணி செய்கிறது எப்படின்னு தெரியும். அந்த மாதிரிக்கு அடிப்பிடிக்காமல் வடிவாக வதங்கி அந்த கட்டஞ்சி வர வேணும். அப்போ தான் எங்களுக்கு பிரியாணி நல்ல வடிவாக வரும். எங்களை பார்த்திங்கன்னா எல்லோரும் தயாராக இருக்கணும், சாப்பிட்றதுக்கு ரெடியாக சும்மா ரசித்து நிற்கணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவியல் குரல் கொடுக்கல, நான் தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நல்லா பெரிய அண்டாவில் கொண்டிருக்குது. இந்த உப்பு போடுங்க, அந்த அளவாக உப்பு போட்டுக்கொள்ளுங்க. இது அப்போ தான் டக்குன்ட்டு மாட்டாங்க. அந்த தக்காளி பழம் திருப்பியும் காணாதுன்ட்டு கொஞ்சம் கூட போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாயும் காணாமல் போயிட்டுது, அதையும் போட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் முண்டனா போட்டுக்கொள்ளுங்க. இந்த எல்லோரும் சுத்த வரணுன்ட்டு அந்த மாதிரி எங்களுக்கு வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்குது. மற்றது பேஸ்ட் போட்டுக்கொள்ளுங்க, இஞ்சி பேஸ்ட்டு, உள்ளி பேஸ்ட், 2 பேஸ்ட்டையும் போட்டுக்கொள்ளுங்க. வடிவாக அட்டி பிடிக்காமலுக்கு கிண்டி கொள்ளுங்க. பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், அங்கே தம்பி நிற்கிறார். பார்த்திங்கன்னு சொன்னால் நானும் வந்துட்டேன். என்னென்னு சொன்னால் இன்னொரு இடத்துல போய் செஞ்சபடியால் நாங்கள்லாம் மெயினாக போட்டது, அதனால் கிண்டி கொண்டிருக்கிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா கிண்டி கொண்டிருக்க வேணும். எனக்கு சிரிப்பும் வந்துட்டு என்னென்னு சொன்னால் நல்ல வெட்டியோ அண்டா வச்சுக்கின்றதால உண்மையாக சூப்பராக இருக்குது. அடுத்தது புதினாயில் கொத்தமல்லியில் ஓகே, அதையும் வட்டிவாக நாங்கள் கொஞ்சம் முண்டனை போடுறோம். என்ன சொன்னால் கிணக்கத்தானே பிரியாணி, அதால் கொஞ்சம் வட்டிவாக கிண்டி கொண்டு போகணும். அடி பிடிக்கக்கூடாது. இதுக்கு ஆம்பளையெல்லாம் சரி கிண்டுறதுக்கு. பார்த்திங்கன்னு சொன்னால் கொத்தமல்லியில் காஞ்சது அதுவும் போட்டுக்கொள்கிறோம். காய வச்சு எடுத்து அதையும் வட்டிவாக இல்லை வாசம் கமகமக்கும், அதனால் வட்டிவாக அட்டி பிடிக்காமல் கிண்டி கொள்ளுங்கோ. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அங்கே பார்த்திங்களா மெல்லியிலே எவ்வளோ போடுபடுதாண்டு. சும்மா அட்டி பிடிக்காமல் பிட்டட்டி கிண்டி கொண்டுருங்கோ. அடுப்பை இப்படியா டைமில் மெதுவாக வச்சுருங்க. கறித்தூள் போடுபடுது பாருங்க, அந்த மாதிரி. இது மசாலா சிக்கனுக்கு நல்ல வடிவ மசாலா எல்லாம் போட்டபடி உங்களுக்கு தெரியும் தானே என்னென்ன மசாலா சேர்க்குறேன்னு சொல்லி எல்லாம் போட்டு ஊற வச்சு தயிர்கள் எல்லாம் போட்டு அதுகளை கொட்டுப்படுது பாருங்கோ.
உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ளே வந்து ஊற வச்சது மசாலாவுக்குள்ளே கறித்தூள் மஞ்சள் தூள் உங்களுக்கு தெரியும் தயிர் உப்பு மிளகாய் தூள் இவ்வளவும் போட்டு வட்டி வாயில. இப்போ வந்து அடுத்தது வந்து எல்லாம் சிக்கன் போட்டதுக்கு பிறகு மஞ்சள் தூள் போட்டுக்கொள்ளுங்கோ. பாருங்கோ திருப்பவும் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்கோ. உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரிக்கு பிரியாணி செய்ய தெரியாத ஒருத்தருமே இல்லை. வடிவாக எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளுங்க. போடுறது எல்லாத்தையும் இது சின்ன சீரகத்து பொடி போட்டுக்கொள்ளுங்கோ. இது மல்லிப்பொடி கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. மல்லித்தூள் ஆக்கி வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுக்கொள்ளுங்கோ. வடிவாக நம்ம இந்த சிக்கன் வந்து நல்ல வடிவாக அவிய வேணும். தக்காளி பழம் எல்லாம் கெடைஞ்சிட்டுது. இந்த சிக்கன் வந்து பாருங்கோ நல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துண்டு மாதிரிக்கு நல்ல கால் நெஞ்சு தசை எல்லாம் போட்டு வட்டிவாக கிண்டி கொண்டிருக்கிறார். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து இறைச்சி சிறகு தூள்னு சொல்லிக்கணும் தானே, அது போட்டு வருது. நம்ம வந்து மூடிக்கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் திறந்துட்டு இருக்கா பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் எல்லாம் நல்ல வடிவாக அவிஞ்சு பாருங்கோ. சரியாக வந்து வடிவாக அடி பிடிக்காமல் கிண்டி விடுவோம். இப்போ வந்து உப்பை போடுவோம், வடிவாக கிண்டி விடுவோம். நாங்கள் வந்து தண்ணி விடைக்குள்ளே வீடியோவில் காட்டுப்படையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அளவு தெரியும் தானே, நாங்கள் பெரிய அண்டாவில் செய்கிறதால. இப்போ வந்து உப்பு போட்டு நாங்கள் அளவாக சிக்கனுக்கு இப்போ அரிசியெல்லாம் போட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கே தெரியும். இந்த அரிசியை போட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் இன்னும் பார்த்து தண்ணியை விட்டு கொள்ளலாம். எனக்கு வந்து டக்கண்டு அண்டா டக்கண்டு அடிப்பிடிக்க வலிக்கிறதால நாங்கள் தண்ணியை விட்டு நாங்கள் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கொள்ளுங்க. எங்களுக்கு பெரிய அண்டா தானே, அதனால் நாங்கள் டக்கண்டு தண்ணி விடைகளும் உங்களுக்கு காட்டுப்படையில்லை. இப்போ வந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும் அரிசி எவ்வளோ அரிசின்னு உங்களுக்கு பார்க்க தெரியும். அங்கே இவ்வளோத்தையும் வடிவாக போட்டுக்கொள்ளணும். ஒரு பக்கம் இந்த சேர்வியல் சேர்றதுக்கு வடிவாக கிண்டி ஒருக்கா விட்டோம்னா சரி. பிறகு கிண்டக்கூடாது. அரிசி வந்து உடையவே கூடாது, நல்ல பதமாக அவிஞ்சு வர வேணும். இன்னும் அரிசி போட்டு முடியவே இல்லை பாருங்கோ. அதோட வந்து தேசிக்காய் புளி வந்து கொஞ்சமாக அதுக்குள்ளே புளிஞ்சு விட வேணும் அந்த டேஸ்ட்டுக்காக. இப்போ வந்து தண்ணி விடுவது பாருங்க. என்னென்னு சொன்னால் உண்டனை அரிசியாக போயிட்டு இருந்தபடியாக எங்களுக்கு தண்ணி காணாமல் வந்துடுது. திருப்பி நாங்கள் தண்ணியை விட்டுட்டு பிறகு வந்து நெய் ஊற்றப்படுது பாருங்கோ. இந்த நெய்யையும் வடிவாக ஒரு டின் ஊற்றினாங்க. இந்த அளவுக்கும் வடிவாக இனிமே மெல்லிசாக எல்லாம் கலவியல் சேர்றதுக்கு கிண்டி விட வேணும் பாருங்க. நான் பெரிய ஒரு சவலோடு நிற்கிறேன். இப்போ வந்து நாங்கள் வடிவாக மூடி விடுவோம். வடிவாக அவியாட்டுக்கும் இதுக்கு மேலே வடிவாக வந்து நாங்கள் தம்ம வைக்கிற மாதிரி அமர்த்தி எல்லாம் சட்டிகள் எல்லாம் வச்சு இந்த கறிகளுக்கெல்லாம் நீங்கள் கோதுமை மாவில் கூடி அதையெல்லாம் வடிவாக கரை சுற்றி காற்று போகாமலுக்குள்ளே வச்சுக்கொள்ளலாம். நாங்கள் வந்து இப்படி ஒரு உங்கள்ட்ட எல்லாம் இருக்கும் நினைக்கிறேன். இந்த என்ன பேர், அலுமினிய பேப்பர். இதை மாதிரி நீங்களும் சுத்த வரையெல்லாம் வச்சுட்டு சட்டியை வைக்க வேணும். இப்போ வந்து நாங்கள் திறந்து பார்ப்போம். எங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பிரியாணி நல்ல வடிவாக நீட்டாக அவிஞ்சு வந்துடுது. அதுக்கு மேலே வந்து பொரிச்ச வெங்காயத்தை தூவிக்கொள்ளுவோம். பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்களே பொரிச்சு போட்டுக்கொள்ளலாம். வெங்காயம் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ பேக்கிங்லேயும் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கறியில் இன்னும் கொஞ்சம் நீர்த்தன்மை இருக்கிறதுனால வாழை இலையை போட்டுக்கொள்ளுவோம். வாழையில வந்து போடுறது நல்ல வாசமாக இருக்குமென்றதுக்காக கண்டிப்பாக இதே மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. அந்த மாதிரிக்கு பூ போல் வரும் பாருங்க. அப்படியே கரை வந்து இந்த காற்று இன்னும் போகாத மாதிரிக்கு போட்டுக்கொள்ள வேணும். பார்த்திங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணினோம்னு பாருங்க. இந்த பெரிய ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு பெரிய ஒரு அண்டாவில் அந்த புல்லா வரையில் ஆனால் அட்டவாசிக்கு வந்திருக்குது. இருந்தாலும் கிட்டத்தட்ட இது ஒரு 80-100 பேர் சாப்பிடக்கூடிய பிரியாணி செஞ்சுருக்கிறோம். அதுக்கு பிறகு வந்து சில்வர் பேப்பர் போட்டுக்கொள்ளுங்க. காற்று துப்புரவாக உள்ளுக்குள்ளே உள்படாதபடி இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு அந்த பதத்துக்கு வர வேணும். பார்த்திங்கன்னு சொன்னால் திருப்ப நாங்கள் மூடி விடுவோம். இப்போ வந்து திருப்பவும் நாங்கள் சட்டியை வடிவாக மூடி திருப்பவும் நாங்கள் சரியான பதத்துக்கு எடுக்க வேணும் பாருங்க. ஓகே, எங்களுக்கு இப்போ பிரியாணி ரெடி ஆகிட்டுது. திருப்ப நாங்கள் வெளியால் சட்டியில் ரக்கிட்டு நாங்கள் இப்படியே பிரியாணி ரக்கி கொள்ளுவோம். பார்த்திங்கன்னு சொன்னால் இனிமேல் தியேட்டரால் வெளியால் வந்த மாதிரி ஒரு பிரியாணி எப்படின்னு திறந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் சில்வர் பேப்பர்கள் எல்லாத்தையும் எடுத்து விடுவோம். பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் வடிவாக எடுத்துடுவோம். பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் வாழை இலையெல்லாம் அந்த மாதிரி வாடி வதங்கி எங்களுக்கு வந்துட்டுது. அதில் இருக்கிற
வாசங்கள் எல்லாம் எங்களுக்கு பிரியாணியில் இறங்கிட்டுது. உங்களுக்கே தெரியும், சும்மா அந்த மாதிரி பூ போல வந்துட்டுது. பார்த்திங்கன்னு சொன்னார்க்கா கிண்டி பார்ப்போம். ஓகே, பிரியாணி என்றா பிரியாணி தான். பார்த்திங்களா, சூப்பர் சூப்பர். எங்களுக்கு அந்த என்னென்னு சொல்கிறது, ஹாஸ்பிட்டல்களில் கொண்டு தியேட்டரில் விட்டுட்டு வெளியால் கொண்டு வர்ற மாதிரி தான் இந்த பிரியாணியும் எடுத்துக்கொண்டோம். சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பிரியாணி எல்லாம் பேசின்களுக்கு எல்லாம் போட்டு ரெடியாக வச்சாச்சு. பார்த்திங்களா, பூ போல் வந்திருக்குது. இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் டேபல் எல்லாம் போட்ட டேபல், இறால் நண்டுகள் எல்லாம், நண்டு இல்லை சாரி, எல்லாம் போட்டிருக்குது. சிக்கன்கள் எல்லாம் இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் ஆட்டு இறைச்சி கறி, மட்டன் கறி சூப்பராக இருக்குது. பாருங்கோ, கமகமாண்டி இருக்குது. இங்கால பார்த்தா அவிச்ச முட்டை எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இதுதான் எங்களுடைய லண்டன் அக்காவின் வீடு. பார்த்திங்களா எப்படியா அழகாக இருக்குன்னு சொல்லி, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து எல்லோருமே சாப்பிட ரெடி ஆகிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். பார்த்திங்களா எப்படி சந்தோஷங்கள், இப்படி சந்தோஷங்கள்லாம் எங்களோட மனதுக்கு திருப்தியாக இருக்கும். அங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கொஸ்டி நடந்து கொண்டு இருக்குது. இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் மாஸ்டர் மேலே பேருங்கோ நல்ல வடிவாக சாப்பிட்டு கொண்டிருக்கணும். இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். நாங்கள் அவையில் வீடியோவில் எடுக்கவில்லை. சூப்பராக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி. பார்த்திங்களா, முட்டையை சிக்கன் எனக்கு நெஞ்சு தசைதான் வந்திருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா டிவெல்லாம் எனக்கு விருப்பம். எனக்கு மட்டன் கறி பெருசாக பிடிக்காது. சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு சாப்பாடு எங்கேயும் கிடைக்காது. நல்லா இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரியே செய்து சாப்பிட்டு கொள்ளுங்க. சூப்பர் சூப்பர், உண்மையாக நல்லா இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.